இன்றைக்கி சிம்பிளான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 வேக வச்ச முட்டை, அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு சின்ன சின்னதாக அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்ப்ளிட் பண்ண இடத்துலலாம் அந்த மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சம் இறங்கும். ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு ஒரு பேனில் ஆயில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் சூடான வெட்டி அந்த ஒவ்வொரு முட்டையாக போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக முறுமுறுன்னு ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அதே பேன்லேயே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கணுன்னே ஒரு பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த வாசம் கொஞ்சம் போடணுன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் வணக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசால், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம், இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திட்டு அந்த ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.